வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்பதிவில் பார்க்க இருப்பது பாகுபலி ட்ரம்ப் ஜாதகத்தின் உத்தியோக பலத்தினை பற்றி பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இவருடைய ஜாதகத்தில் உத்தியோக பலமானது அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் காணப்படுகிறது. பெரும்பாலும் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகத்தான் பலருக்கு தெரியும். ஆனால் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாவதற்கு முன்பு பிரபல தொழிலதிபர் ஆவார். அவருடைய தொழில் அமோகமான வளர்ச்சியினை கண்டதற்கு அவருடைய தொழில் பாவமானது மிக அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் எவரும் அறிந்து கொள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஜோதிட விதிகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. எனவேதான் இப்பதிவில் அவருடைய ஜாதகத்தின் தொழில் பாவத்தினை மட்டும் ஆராய்ந்து உங்களுக்கு தர இருக்கிறேன். வாருங்கள், பாகுபலி டொனால்ட் ஜாதகம் பார்ப்போம். பிறந்த தேதி 14/6/1946, பிறந்த இடம் ஜமைக்கா, பிறந்த நேரம் 10:54 காலை. அவர் பிறந்தது சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் கேது, சந்திரன், ரிஷபத்தில் ராகு, சூரியன், மிதனத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன், சனி. அவர் ஒரு பிரபல தொழிலதிபர். அவருடைய ஜாதகத்தில் நான் வித்தியாசமான கிரகம் அமைவிடத்தினை யோகத்தினையும் காண நேர்ந்தது. அதனைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் பாவமானது ஆராய்வதற்கு அவர் பிறந்த லக்னத்தில் 10ஆம் இடத்தினை பார்த்து பலன்களை கண்டறிவார்கள். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு கிரகம் தனக்கு 10ஆம் இடத்தினை தீர்மானித்து பலன்களை தருகிறது. இவருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் தனக்கு தேவையான 10ஆம் இடத்தினை தீர்மானித்து தானே சென்று அமர்ந்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் தொழிலினை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறது என்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். இதனை அவருடைய ஜாதகத்தினை பார்த்தால்தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். வாருங்கள், ஒவ்வொரு கிரகமாக அவருடைய தொழில் பலத்தினை பார்ப்போம். அவர் பிறந்த சிம்ம லக்னத்தின் 10ஆம் இடமானது ரிஷபமாகிறது. ரிஷபத்தில் சூரியன் தனது சொந்த வீடான சிம்மத்திலிருந்து 10ஆம் வீடாக வரும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ரிஷப லக்னாதிபதி சூரியன் தனது வீடான 10ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். அதுபோலவே மிதுனத்தில் புதன் தனது சொந்த வீடான கன்னியிலிருந்து 10ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார். அதாவது கன்னி வீட்டின் அதிபதியான புதன் கன்னிக்கு 10ஆம் இடத்தில் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக செவ்வாய் தனது சொந்த வீடான விருச்சிகத்திலிருந்து 10ஆம் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது செவ்வாயினுடைய சொந்த வீடானது விருச்சிகமாகிறது. விருச்சிகத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அது போலவே தனது சொந்த வீடான துலாம் ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 10ஆம் வீட்டில் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு தனது சொந்த வீடான தனுசுவிலிருந்து எண்ணி வரக்கூடிய 10ஆம் வீட்டில் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் கீழ்கண்ட கிரகங்கள் தங்கள் அமரும் வீடுகளை தங்கள் வீடுகளிலிருந்து 10ஆம் வீட்டாக தேர்வு செய்து அங்கு போய் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன், புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 5 கிரகங்களும் தங்கள் வீடுகளுக்கு 10ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான 10ஆம் இட கிரக தேர்வானது மிகவும் அபூர்வமானதாகும். எனவேதான் இவர் தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தார். அதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியானார் என்று கூட சொல்லலாம். எனவே 10ஆம் வீடு அவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. 10ஆம் வீட்டில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார். அவரது 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனுக்கு சக்தி வாய்ந்த 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனைகளில் ஒன்றான ஸ்ரீ பிரம்ம யோகமானது அழகாக அமைந்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். விருச்சிகத்தின் செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். சிம்மத்தின் சூரியன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தின் சுக்கிரன் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு சந்திரன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4வரும் தரும் ஸ்ரீ பிரம்மயோகம் உத்தியோகம் ஜீவன மொழியில் சாதனைகளை செய்ய வைத்தது. பொதுவாக ஒருவருடைய ஜீவனத்தினை தொழிலினை ஆராயும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் 10ஆம் இடத்தின் வலிமையினை கணக்கில் கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் தொழிலின் வலிமையை அடையாளம் காணலாம். சிம்ம லக்னத்தின் அதியோகரான செவ்வாய் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் அமைந்திருப்பது உத்தியோக பலத்தினை அதிகப்படுத்தும் அமைப்பாகும். சுக்கிரன் சனி இணைவானது எங்கு இருந்தால் அற்புதமான பலன்களை தரும். குறிப்பாக தொழில் உத்தியோக மொழியில் மிக சிறப்பான எதிர்காலத்தினை உருவாக்கி கொடுக்கும் தரும் அமைப்பாகும். சனியின் 10ஆம் இடத்தனாக வரும் சுக்கிரன், அதுபோலவே சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்தனாக வரும் சனி ஆக இருவரும் இணைவது எப்பொழுதும் அதிகாரமிக்க பதவிகளை கொடுத்துவிடும். அப்படித்தான் இவருக்கு கடகத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி அற்புதங்களை இவருக்கு அடையாளம் காட்டியது.
என்ன நேயர்களே, ஒரு வித்தியாசமான பாகுபலி ஜாதகத்தினை பார்த்தீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.